12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.1 ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். எக்ஸின் எந்த மதிப்பிற்கு sin x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆகும் என கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டின் மதிப்புகளும் எந்த எக்ஸின் மதிப்பிற்கு சமமாக உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு வரைபடம் வரைஞ்சிடலாம் sin எக்ஸுக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும். sin எக்ஸின் வரைபடம் அப்படிங்கிறப்ப சைனோட அதிகபட்ச மதிப்பு 1 என்பது π/2 என்ற கோணத்திலும் -1 என்ற மிகச்சிறிய மதிப்பு -π/2 என்ற கோணத்திலும் அமையும். அதற்கு தகுந்த மாதிரி சைன் எக்ஸ் வரைபடமும் அதனுடைய நேர்மாறு சைன் இன்வர்ஸின் வரைபடம் எக்ஸின் மதிப்பு ஒய்யாகவும் ஒய்யின் மதிப்பு எக்ஸாகவும் கொடுத்து சைன் இன்வர்ஸின் வரைபடம் வரைகிறோம். அடுத்து மூன்றாவதான வரைபடமானது சைன் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் சைன் இன்வர்ஸ் என்ற சார்புக்கும் இரண்டு வரைபடத்தை இணைச்சு நாம் மூன்றாவது வரைபடம் வரைஞ்சிருக்கிறோம். இந்த இரண்டு வரைபடத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப சைனோட சைன் எக்ஸ் மற்றும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் எம் மதிப்பு சமமாக இருக்குது, எக்ஸின் எந்த மதிப்பு சமமாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ற மதிப்பு இரண்டு வளைவரைகளுக்கும் சமமாக அமைந்துள்ளதுனால இரண்டு வளைவரைகளும் எந்த புள்ளியில் வெட்டி கொள்ளும்னா ஆதி புள்ளியில் வெட்டி கொள்ளும். எனவே தீர்வு சொல்லிடலாம். ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸு மற்றும் y equal to sin inverse x ஆகிய இரு வளைவரைகள் ஆதியில் மட்டுமே வெட்டிக்கொள்ளும். ஆதி புள்ளியானது 0. எக்ஸின் மதிப்பு தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. எக்ஸின் மதிப்பு ஆதி புள்ளியில் 0. தேர்ஃபோர் தீர்வு x ஈக்குவல் டு 0 ஆகும். தேங்க்யூ.